வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் மானிய நடவடிக்கை காரணமாக நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை என்ற அடிப்படையிலே பார்த்தோம். இந்த மானிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது பிள்ளைகள் அரசுக்கு மானிய செலவு ஒன்று ஏற்படுகின்றது. இங்கே பாருங்கள், அரசு மானியம் வழங்குவதன் மூலம் தனக்கு ஒரு செலவை ஏற்படுத்தி கொள்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அரசு இழக்கின்ற பகுதி, அரசால் இழக்கப்படுகின்ற பகுதி பொருளாதாரத்திலே நுகர்வோர் உற்பத்தியாளர்களுடைய நன்மைகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற செலவாக இருக்கும். இங்கே மானிய நடவடிக்கைகள் வழங்கப்படுவதாக இருந்தாலும் சரி, வேறு நடவடிக்கைகள் விலை குறைப்பு என்ற அடிப்படையில் பார்த்தாலும் சரி, உற்பத்தியாளர்களும் நுகர்வோர்களும் அதாவது பொதுமக்கள் அவற்றின் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மானிய செலவு இங்கே இடம்பெறுகிறது. அவ்வாறு அரசு மேற்கொள்கின்ற மானிய செலவினை நாங்கள் இங்கே பார்க்கலாம். பாருங்கள் பிள்ளைகள், இந்த இடத்திலே மானியம் வழங்கப்படுகிறது என்று சொன்னோம். மானியம் வழங்கப்படுவதனால் நிரம்பல் வலை எஸ்ஸிலிருந்து S1 வலதுபுறம் நகர்வடைந்து புதிய சமநிலை விலையினை தோற்றுவிக்கின்றது. அவ்விலை ஆரம்ப சமநிலை விலையை விட குறைந்த ஒரு விலையாக காட்டப்படும். இது நுகர்வோருக்கு நன்மையாக அமையும். ஆனால் உற்பத்தியாளர்களுக்கு அது சாதகமானதாக இருக்காது என்பதனால் அரசு உற்பத்தியாளருக்கு அந்த மானியத்தை வழங்குகின்றது. இந்த அடிப்படையிலே 45 ரூபாய் உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் விலை என்று ஏன் நாங்கள் கூறுகின்றோம் என்றால், சந்தையிலே 250 அலகுகளை உற்பத்தியாளர்கள் நிரம்பல் செய்கின்ற போது அவர்களுக்கு கிடைக்கின்ற, சந்தையிலே கிடைக்கின்ற விலை 35 ரூபாய். எனவே 35 தர 250 அலகுகள் தான் அவர்களுக்கு கிடைக்கின்ற வருமானமாக இருக்கும். அதாவது இங்கே IAK இங்கால உள்ள ஏனைய பரப்பு, நான் இப்ப X என்று சொன்னால் இந்த பரப்பு, மற்றது இந்த பரப்பு Y என்று சொல்லக்கூடிய பரப்பு, அத எல்லாம் இவற்றையும் சேர்த்துதான், அதாவது இங்கே 35 தர 250 அலகுகள் தான் அதன் பெருமானம் தான் உற்பத்தியாளர் வருமானமாக அமையும். எனவே இங்கே மேலே நாங்கள் குறிப்பிடுகின்ற மானியம் வழங்குவதற்கு காரணமாக இந்த நிரம்பலை அதிகரித்து உற்பத்தியாளர் நுகர்வோர் நன்மை அடைவதற்காக அந்த 10 ரூபாவை மானியமாக வழங்குகின்றார் அரசாங்கம். 10 ரூபாவை உற்பத்தியாளருக்கு மானியமாக வழங்குவதனால் உற்பத்தியாளர் கையில் இந்த 35 ரூபாய் நுகர்வோர் ஊடாக அந்த 35 ரூபாவும் அரசின் ஊடாக அந்த 10 ரூபாவும் கிடைப்பதனால் தற்போது உற்பத்தியாளருக்கு கிடைக்கின்ற விலை 45 ரூபாய் என கருதுகின்றோம். அவ்வாறு கூறப்படுகின்றது. ஆக இப்ப மொத்தமாக உற்பத்தியாளர்கள் பெறுகின்ற வருமானம் என்று எடுத்தால் 45 தர 250 அலகு. அப்ப இங்கே நாங்கள் கூறப்படுகின்ற பரப்பு 45 தர 250 அலகுகளை கொண்ட அந்த முழு பரப்பு வருமானமும் உற்பத்தியாளருக்கு கிடைக்க வேண்டும். அவற்றிலே 35 தர 250 அலகு என்று சொல்லப்படுகிற அந்த பெருமானம் நுகர்வோரிடமிருந்து கிடைப்பதனால் எஞ்சிய, அதாவது அலகு மானியமாக கருதப்படக்கூடிய 45 சய 35, அதாவது 10 ரூபாய் தர 250 அலகு, விற்பனையாளன் 250 அலகுகளையும் விற்பனை செய்வதனால் ஒரு அலகிற்கு 10 ரூபாய் வீதம் 250 அலகுகளுக்கும்
அரசு உற்பத்தியாளருக்கு மானியமாக வழங்குகின்றது. எனவே இங்கே பார்த்தால் 10 தர 250 ஆகிய 2500 ரூபாய் அரசின் மானிய செலவாக இருக்கும். அதனை நாங்கள் இங்கே மேலே குறிப்பிட்டிருக்கின்றோம் பாருங்கள் பிள்ளைகள். BCDEFGH பரப்பு, BCDEFGH பரப்பு அரசின் மானிய செலவாகும். நீங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது அரசின் மானிய செலவு. இங்கே பார்த்தீங்களா, வரைவின் அடிப்படையிலே அரசுக்கு ஏற்படுகின்ற மானிய செலவு அங்கே கூறப்பட்டது போல B plus C plus D plus E plus S plus G plus H என்ற பரப்பாக BCDEFGH பரப்பு. அரசாங்கம் ஒரு அலகுக்கு ரூபாய் 10 என்ற அடிப்படையிலே புதிய சமநிலை அளவிற்கு மானியத்தினை வழங்குகின்றது. அதாவது புதிய சமநிலை அளவிற்கு என்றால் 10 ரூபாய் வீதம் புதிய சமநிலை அளவாகிய 250 அலகுக்கும் அரசு மானியம் வழங்கும். இதனால் அரசின் மானிய செலவு 10 தர 250 2500 ரூபாவாக அமைகிறது. பாருங்கள் பிள்ளைகள், அந்த BCDEFGH பரப்பின் பெறுமதி 2500 ரூபாவாகும். அவற்றிலே பாருங்கள் பிள்ளைகள், விரைவி பாருங்கள், இந்த 40 ரூபாவுக்கு கொள்வனவு செய்த நுகர்வோர் ஆரம்பத்திலே மானியத்தின் பின் 35 ரூபாவுக்கு கொள்வனவு செய்கிறார்கள். எனவே மானியம் காரணமாக பொருளின் விலை 35 ரூபாவாக வீழ்ச்சி அடைகின்றது. இதனால் நுகர்வோருக்கு 5 ரூபாய் அலகு மானிய நன்மையாக கிடைக்கிறது. இப்ப இங்கேயும் கவனத்திலே கொள்ளுங்கள், சமநிலை விலைகளுக்கு இடைப்பட்ட அந்த ரூபா பெறுமதி நுகர்வோருக்கான அலகு மானியம் என்று கருதி கொள்ள வேண்டும். அது வரியிலே என்றாலும் சரி, மானியத்தில் என்றாலும் சரி, சமநிலை விலைகளுக்கு இடைப்பட்ட பெறுமதி நுகர்வோருக்குரியதாக அமையும். பிள்ளைகள், நீங்கள் கீழ்த்துண்டம் நுகர்வோருக்கு, மேல் துண்டம் உற்பத்தியாளருக்கு என்று படித்திருந்தீர்களாக இருந்தால், எல்லாம் படித்து முடிந்த பின்னர் உங்களுக்கு மானியத்துக்கு வேறையாக வருகிறது, வரிக்கு வேறையாக வருகிறது. அப்ப வரி விதித்தால் மேல் துண்டமா அல்லது கீழ்த்துண்டமா நுகர்வோருக்குரியது என்ற பிரச்சனை உங்களுக்கு எழும். அவற்றை தவிர்ப்பதற்காக நீங்கள் வரியாயினும் சரி, மானியமாயினும் சரி, சமநிலை விலைகளுக்கு இடைப்பட்ட அந்த பகுதி, சமநிலை விலைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம் என்று சொல்லலாம், சமநிலை விலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி நுகர்வோருக்குரியது என்று எடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை எழாது. கவனிங்க பிள்ளைகள், இங்கே 40/35 நுகர்வோருக்கான அலகு வரி, அலகு மானியம் மன்னிக்க வேண்டும், அலகு மானியம். எனவே 5 ரூபாய் அலகு மானியமாக இருக்கின்ற நிலையில் நுகர்வோர் 250 அலகுகளை நுகர்வு செய்வதனால் 5 தர 250 1250 ரூபாய் நுகர்வோருடைய மொத்த மானிய நன்மையாக காட்டப்படுகிறது. அலகு மானியமாக நுகர்வோருக்குரியது 5 ரூபாய். 250 அலகுகளை அவர்கள் நுகர்வு செய்கிறார்கள். எனவே 1250 ரூபாவாக அந்த நுகர்வோருடைய மொத்த மானிய நன்மை இங்கே 1250 ரூபாவாக அமைகிறது. அவ்வாறு அரசின் மானிய செலவு அலகுக்கு 10 ரூபாய். அரசு 10 ரூபாவை மானியமாக அலகுக்கு வழங்குகின்ற பொழுது அதிலே 5 ரூபாவை நுகர்வோர் மானிய நன்மையாக பெறுகின்றனர். எஞ்சிய 5 ரூபாய் உற்பத்தியாளருடைய மானிய நன்மையாக அமையும். உற்பத்தியாளர்களும் 250 அலகுகளை விற்பனை செய்வதனால் உற்பத்தியாளர்களுக்கும் 1250 ரூபாய்
மொத்த மானிய நன்மையாக கிடைக்கின்றது. இந்த அடிப்படையிலே அரசினால் வழங்கப்படுகின்ற 2500 ரூபாவில் 1250 ரூபாய் நுகர்வோர் பெற்றுக்கொள்வதாகவும் எஞ்சிய 1250 ரூபாவை நுகர்வோர் பெற்றுக்கொள்வதாகவும் இந்த மானிய நடவடிக்கையிலே இந்த கணக்கிலே இடம்பெறுகின்றது. இப்போது கவனித்து பாருங்கள் பிள்ளைகள், இந்த கடைசி விடயத்தை. அரசினுடைய இந்த மானிய செலவு ஒரு மிகையாக அமைய மாட்டாது. இது முக்கியமான ஒரு மிகையாக அமைய மாட்டாது. அரசுக்கு அது ஒரு இழப்பே தவிர அரசுக்கு மிகை என்று வராது. அரசின் செலவு அரசுக்கு மிகையாக அமையாது. ஆனால் அரசின் செலவின் ஒரு பகுதி உற்பத்தியாளர்களுக்கோ அல்லது நுகர்வோர்களுக்கோ மிகையாக அமைய முடியும். அரசுக்கு அது மிகையாக அமைய மாட்டாது. பாருங்கள் பிள்ளைகள், இந்த அடிப்படையிலே மானியத்துக்கு பின்னர் நாங்கள் பொருளாதார மிகையை கணிக்க வேண்டுமாக இருந்தால், மானியத்திற்கு பின்னர் நாங்கள் பொருளாதார மிகையை கணிக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம், மானியத்துக்கு பின்னர் நுகர்வோர் மிகை 3125. அதாவது ABEFG என்ற பரப்பினால் நுகர்வோர் மிகை அதிகரிக்கிறது. அதாவது AB ஆரம்ப நுகர்வோர் மிகை மானியத்துக்கு பிறகு EFG பரப்பால் அதிகரிக்கிறது. எனவே ABEFG பரப்பு மானியத்துக்கு பின்னரான நுகர்வோர் மிகை, அதன் பெறுமதி பிள்ளைகள் 3125 ரூபாய். அதே போல மானியத்திற்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை BCEI பரப்பு என குறிப்பிட்டிருந்தோம். இதிலே பிள்ளைகள் EI ஆரம்ப நுகர்வோர் மிகை, ஆரம்ப உற்பத்தியாளர் மிகையாக காணப்பட்டது. மானியத்துக்கு பின்னர் BC பரப்பால் உற்பத்தியாளர் மிகை அதிகரித்தது. எனவே மானியத்துக்கு பின் உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது BCEI பரப்பு வரைவிலை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். வரைவிலை பார்த்தீங்களாக இருந்தால் BCEI பரப்பு மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகையாகும். இங்கே கவனித்து பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் அரசினுடைய மானிய செலவு ஒரு மிகையாக காட்டப்பட முடியாது என்பதனால் மானியத்திற்கு பின்னர் பொருளாதார மிகையை நாங்கள் காட்டுகின்ற பொழுது, பொருளாதார மிகையை காட்டுகின்ற பொழுது மானியத்திற்கு பின்னரான நுகர்வோர் மிகையினதும் மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகையாக நாங்கள் மானியத்திற்கு பின்னரான பொருளாதார மிகை காட்டப்படுகிறது. இங்கே காட்டு. அப்படி பார்த்தால் ABEFG அதோடு BCEI அந்த பரப்பு காட்டப்படுது. பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் வரைவிலை பார்த்தால் மானியத்திற்கு பின்னரான பொருளாதார மிகையை நாங்கள் காட்டுகின்ற பொழுது வரைவிலை பாருங்கள் பிள்ளைகள், ABCEFGI என்ற பரப்பினாலே நாங்கள் காட்டுவோம். அப்ப அந்த அடிப்படையில் மானியத்திற்கு பின்னரான பொருளாதார மிகை இங்கே காட்டப்படுது. ABCEFGI நுகர்வோர் மிகையினதும் உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகையாக மானியத்திற்கு பின் 6250 ரூபாய் மானியத்தின் பின்னரான பொருளாதார மிகையாகும். மானியத்திற்கு முன்னரான பொருளாதார மிகை நாங்கள் ஏற்கனவே காட்டி, மானியத்திற்கு பின்னரான பொருளாதார மிகையாகும்.
அப்ப நீங்கள் கவனிங்க பிள்ளைகள், இதிலே நாங்கள் மானியத்திற்கு முன்னரான பொருளாதார மிகை, மானியத்திற்கு முன்னரான பொருளாதார மிகையை நாங்கள் காட்டலாம். அதன் அடிப்படையிலே மானியத்திற்கு முன்னரான பொருளாதார மிகையை விட மானியத்திற்கு பின்னரான பொருளாதார மிகை அதிகரித்து காணப்படுகிறது. அப்ப இதுல நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், அரசினுடைய மானிய செலவு உற்பத்தியாளர்களதும் நுகர்வோர்களதும் நன்மையை அதிகரித்தமையால் ஆரம்ப பொருளாதார மிகையை விட மானியத்தின் பின்னரான பொருளாதார மிகை அதிகரித்து காணப்படுகிறது. நாங்கள் இப்போது பொருளாதார மிகைகளை பார்த்தோம். பாருங்கள் பிள்ளைகள், மானியத்தின் அடிப்படையில் இந்த சமூக நல இழப்பு அல்ல சமூக நல மிகை ஏதும் இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், சமூக நல இழப்பு என்பது சமூகத்தின் நலன் கருதி மேற்கொள்ளப்படுகின்ற செலவினங்களில் அச்சமூகத்தினால் பெறப்பட்ட நல அதிகரிப்புகள் போக எஞ்சிய சமூக நலனை ஏற்படுத்தாத செலவுகள், சமூக நலனை ஏற்படுத்தாத செலவுகள் சமூக நல இழப்பாக கருதப்படுகிறது. மிக கவனமாக பாருங்கள் பிள்ளைகள், சமூக நலத்தின் கருதி, சமூகத்தினுடைய நலன் கருதி அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற செலவினங்கள், அந்த செலவினங்களின் ஒரு பகுதி அச்சமூகத்தினால் பெறப்பட்ட நலன்களாக மாற்றப்படுகிறது. அச்சமூகத்திற்கு நலன் அதிகரிப்புகளை கொடுக்கின்றது. எனவே அந்த அரசினாலே சமூக நலன் கருதி மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் அந்த சமூகத்தினால் பெறப்பட்ட நல அதிகரிப்பு என்ற அடிப்படையிலே பெறப்பட்டது போக அந்த செலவுகளிலே சமூக நலனை ஏற்படுத்தாத பகுதி ஒரு செலவு சமூக நல இழப்பாகும். சரியா பிள்ளைகள்? இப்ப மானியம் வழங்கும் போது அரசிற்கு ஓர் இழப்பாக அல்லது செலவினமாக அமைகிறது. அந்த மானிய செலவு அரசிற்கு ஒரு மானிய செலவாக, ஒரு செலவினமாக அல்லது இழப்பாக அமையும். அந்த அரசினுடைய இழப்பில் ஒரு பகுதி நுகர்வோருக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் சென்றடைகின்றது. அரசினால் வழங்கப்படுகின்ற மானியம் அரசிற்கு ஒரு இழப்பாக கருதப்படுகிறது. அரசின் இழப்புகளின் ஒரு பகுதி நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் நன்மைகளாக சென்றடைகின்றன. அவ்வாறு அந்த மானிய செலவில் சென்றடைந்தது போக, நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் மானிய நன்மையாக சென்றடைந்தது போக அரசனுடைய அந்த எஞ்சிய மானிய செலவு சமூக நல இழப்பாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? பாருங்கள், இந்த வரைவிலே பார்த்திருக்கிறீர்கள். வரைவை பாருங்கள் பிள்ளைகள். இதிலே BCDEFGHI என்ற பரப்பு அரசினுடைய மானிய செலவாக கருதப்படும். BCDEFGHI அதாவது 10 தர 250 ஆகிய 2500 ரூபாய் அரசினுடைய மானிய செலவு அல்லது அரசுக்கு இழப்பாக கருதப்படுகிறது. அவற்றிலே EFG என்ற சாய்வக பரப்பு, EFG என்ற சாய்வக பரப்பு நுகர்வோருடைய மானிய நன்மையாக சென்றடைகிறது. அரசாங்க செலவிலே அந்த EFG என்ற சாய்வக பரப்பாகிய பெறுமதி நுகர்வோருக்கு மானிய நன்மையாக சென்றடையும். அதே போல அரசாங்கத்தினாலே மேற்கொள்ளப்பட்ட அந்த 2500 ரூபாய் மானிய செலவில்
பிசி பரப்பாகிய ஒரு சாய்வக பரப்பு உற்பத்தியாளர்களுடைய மானிய நன்மையாக சென்றடைகிறது. அதுதான் அந்த 1125 ரூபான்னு சொன்னோம். அதாவது இஎஃப்ஜி நுகர்வோருக்கு சென்றடைகின்ற சாய்வக பரப்பின் பெறுமதி 1125 ரூபாய். அதே போல பிசி பரப்பும் அவருடைய உற்பத்தியாளருக்குரிய மானிய நன்மையாக சென்றடையும். இவ்வாறு 2500 ரூபாவில் பிசி பரப்பாகவும் இஎஃப்ஜி பரப்பாகவும் நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் மானிய நன்மையாக சென்றடைந்தது போக இந்த டிஹெச் பரப்பு இருக்கிறது. பாருங்கள் பிள்ளைகள், இந்த டிஹெச் பரப்பு எவருக்குமே சென்றடையாத மானிய செலவாக காணப்படுகிறது. அவ்வாறு எவருக்குமே சென்றடையாத அந்த மானிய செலவு டிஹெச் பரப்பு மானிய நடவடிக்கை காரணமாக ஏற்பட்ட சமூக நல இழப்பாக அமையும். இந்த டிஹெச் பரப்பு மானிய நடவடிக்கை காரணமாக ஏற்பட்ட சமூக நல இழப்பாகும். இதை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். பாருங்கள், வரைவின் அடிப்படையிலே அரசுக்கு ஏற்பட்ட மானிய செலவு BCDEFGH பெறும். இவற்றில் நுகர்வோருக்கு கிடைத்த மானிய நன்மை EFG பெறும். உற்பத்தியாளர்களுக்கு கிடைத்த மானிய நன்மை BC பெறும். பாருங்க, மேலே உள்ள BCDEFGH பரப்பிலே பிசி பரப்பு உற்பத்தியாளருக்கு நன்மையாக சென்றடைகிறது. இஎஃப்ஜி பரப்பு நுகர்வோருக்கு சென்றடைகின்றது. இதன் அடிப்படையிலே டி பரப்பும் எச் பரப்பும் எவருக்குமே சமூகத்திற்கு கிடைக்காது போகும் நல இழப்பாக காட்டப்படும். இந்த டிஹெச் பரப்பு பாருங்கள், இந்த டிஹெச் பரப்பு எவருக்குமே சென்றடையாத சமூகத்திற்கு நன்மையாக போகாத இழப்பாக இருப்பதனால் அது சமூக நல இழப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த அரசினுடைய மானிய செலவு 2500 ரூபாயில் என்று காட்டினோம். அதாவது BCDEFGH பரப்பு 10/250 என்ற அடிப்படையிலே 2500 ரூபாய் அரசுக்கான மானிய செலவு. நுகர்வோரை சென்றடையும் மானிய நன்மை EFG பரப்பின் பெருமானம் 1125 ரூபாய். உற்பத்தியாளனுக்கு கிடைக்கின்ற அந்த பிசி பரப்பினுடைய பெருமானம் 1125 ரூபாய். எனவே இரண்டின் கூட்டுத்தொகை 2250 ரூபாய் இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே சமூக நல இழப்பு 2500 ரூபாவாகிய அரசின் மானிய செலவிலிருந்து இங்கே நுகர்வோருடையதும் உற்பத்தியாளருடையதுமான மானிய நன்மைகள் 2250 ரூபாவை கழித்து எவருக்குமே சென்றடையாத பெறுமதியாகிய 250 ரூபாய் அரசின் மானிய செலவில் சமூக நல இழப்பாக கருதப்படுகிறது. அப்போ பாருங்கள், இங்கே நாங்கள் விரைவிலே நாங்கள் காட்டிய அந்த முக்கோண பரப்பு, சிவப்பு முக்கோணத்தால் காட்டப்பட்ட டிஹெச் பரப்பு சமூக நல இழப்பாக கருதப்படுகிறது. சமூக நல இழப்பாக கருதப்படுகிறது. பாருங்கள், இந்த அடிப்படையிலே நாங்கள் அரசினுடைய மானிய நடவடிக்கையும் அரசினுடைய மானிய நடவடிக்கைகள் காரணமாக நுகர்வோருடைய மானிய நன்மை அதிகரிக்கப்படுவது, உற்பத்தியாளருக்கு கிடைக்கக்கூடிய மானிய நன்மை எவ்வாறு அதிகரிக்கப்படுகின்றது, இந்த அடிப்படையிலே நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை, பொருளாதார மிகை என்பன அதிகரிக்கப்படுகின்றது. எனினும் சமூகத்திற்கு கிடைக்காது போகின்ற மானிய செலவு
அதாவது சமூக நல இழப்பு இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. சரியா? அப்ப மானிய நடவடிக்கை எவ்வாறு பொருளாதாரத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நாங்கள் விளக்கலாம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் இப்போது அந்த மானியத்தினூடாக ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கங்கள், நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை என்பவற்றிலே ஏற்படுகிற தாக்கங்கள் பற்றி பார்த்திருந்தோம். இப்போது பிள்ளைகள் கட்டுப்பாட்டு விலை, அரசு கட்டுப்பாட்டு விலை கொள்கையை கடைபிடிக்கின்றது. அந்த கட்டுப்பாட்டு விலை நடவடிக்கைகளின் ஊடாக எவ்வாறு பொருளாதாரத்திலே தாக்கங்கள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி நாங்கள் இப்போது சிந்திப்போம். விலை கட்டுப்பாடு என்று சொல்லப்படுகிற பிள்ளைகள், விலை கட்டுப்பாடு ஏதாவது பண்டம் ஒன்றிற்கு அல்லது சேவைக்கு சந்தை கேள்வி நிரம்பல் சக்திகள் மூலம் தீர்மானிக்கப்பட்ட விலைகள் சில வேளைகளில் நுகர்வோருக்கும் சில வேளைகளில் உற்பத்தியாளர்களுக்கும் நியாயமற்றதாக அமையலாம். பண்டம் ஒன்றிற்கு பிள்ளைகள் சந்தையிலே கேள்வி நிரம்பல் சக்திகளால் தீர்மானிக்கப்படுகின்ற விலை நுகர்வோருக்கோ அல்லது உற்பத்தியாளர்களுக்கோ அசௌகரியமாக காணப்படலாம். பாருங்கள் பிள்ளைகள், நீங்கள் அண்மையிலே கேஷின் விலை வந்து 1200 ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. அது சந்தை கேள்வி நிரம்பல் அடிப்படையிலே 1200 ரூபாவால் அதிகரிக்க வேண்டிய தேவை என்ற அடிப்படையில் அது, அல்லது அவ்வாறு அதிகரிக்கப்படாவிட்டால் கம்பெனி நஷ்டம் அடைந்து விடும் என்று சொல்லப்படும். அங்கு சந்தை கேள்வி நிரம்பல் சக்திகள் மூலம் தீர்மானிக்கப்படுகிற விலை நுகர்வோருக்கு அசௌகரியமாக, செலவை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே அது காணப்படுகிறது. அவ்வாறு பாருங்கள், சீனியின் விலையும் சந்தை கேள்வி நிரம்பல் சக்திகளால் தீர்மானிக்கப்படுகின்ற பொழுது விலை திடீரென அதிகரித்து சென்ற நிலையில் நுகர்வோர் அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக அல்லது நுகர்வோர்களுக்கு அது நியாயமற்றதாக காணப்படுகிறது. இந்த நிலையிலே அரசாங்கம் தலையிட்டு அந்த நியாயமற்ற நிலை காணப்படுகின்ற பொழுது நுகர்வோருக்கு அல்லது உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான ஒரு கட்டுப்பாட்டு விலையை விதிக்கின்றது. அந்த கட்டுப்பாட்டு விலையை, சந்தை விலையை கட்டுப்படுத்தி கேள்வி நிரம்பல் சக்திகளால் தீர்மானிக்கப்படுகின்ற விலையை கட்டுப்படுத்தி நுகர்வோர் நன்மை கருதி ஒரு கட்டுப்பாட்டு விலையையும் உற்பத்தியாளர் நன்மை கருதி இன்னொரு வகையான கட்டுப்பாட்டு விலையையும் அரசு தீர்மானிக்கின்றது. அந்த அடிப்படையில தான் விலை கட்டுப்பாடு. பாருங்கள் பிள்ளைகள், அந்த நாங்கள் குறிப்பிடுகின்ற அந்த விலை கட்டுப்பாட்டு விலை என்பது 2 வடிவங்களை கொண்டதாக இருக்கும். கட்டுப்பாட்டு விலை 2ஆக காட்டப்படுகிறது. ஒன்று ஆகக்கூடிய கேள்வி விலை, மன்னிக்க வேண்டும், ஆகக்கூடிய விலை. கட்டுப்பாட்டு விலை ஒன்று ஆகக்கூடிய விலை அல்லது உச்ச விலை அல்லது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை என்று அதையெல்லாம் குறிப்பிடுவார், ஹையர் பிரைஸ். இரண்டாவது ஆக குறைந்த விலை, ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை. இது உற்பத்தியாளர் நலன் கருதி விதிக்கப்படுவதாக இருக்கும். இது ஃப்ளோ பிரைஸ், நிலமட்ட விலை என்று குறிப்பிடுவார்கள். ஆக குறைந்த விலை என்று சொல்வார்கள். இழிவு விலை எனவும் இதனை நாங்கள் கருதலாம். இழிவு மட்ட விலை என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கணும். லோ பிரைஸ் அல்லது ஃப்ளோ பிரைஸ் என்று அதை குறிப்பிடுவார். இப்போ வருவோம், முதலாவதை பாருங்கள் பிள்ளை. ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை என்பது, இங்கே ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் நிர்ணயிக்கின்றது நுகர்வோர் நன்மை கருதி. பாருங்கள் பிள்ளைகள், சந்தை விலை பொறிமுறையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்ற சமநிலை விலையானது சந்தையினுடைய கேள்வி நிரம்பல் சக்திகளால் தீர்மானிக்கப்படுகின்ற சமநிலை விலையானது
நுகர்வோனுக்கு பாதகமானது என கருதப்படும் பொழுது, நுகர்வோனுக்கு அது பாதகமாக இருக்கின்றது என கருதப்படும் பொழுது, நுகர்வோனுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்காக, நுகர்வோனுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசினால் தீர்மானிக்கப்படுகின்ற சட்ட ரீதியான விலை ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு என அழைக்கப்படுகிறது. நுகர்வோனுக்கு அது பாதகமானது. பாருங்கள் பிள்ளைகள், இப்போது அரிசியின் விலை 150, 200, 250 என்று அதிகரித்து செல்லுமாயின் சாதாரண நுகர்வோனால் அவற்றை நுகர்வு செய்ய முடியாது. எனவே சாதாரணமாக நுகர்வோர்கள் அல்லது அந்த சந்தை விலையை செலுத்த தகுதியற்ற நுகர்வோர்களும் உயிர் வாழ்தல் பொருட்டு அரிசியினை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் அந்த அதிகரிக்கப்படுகின்ற விலையை குறைந்த விலையிலே விற்பனை செய்வதற்காக இப்போது அதை 100 ரூபாவாக ஒரு கட்டுப்பாட்டு விலையாக அரசாங்கம் நிர்ணயிக்கும் ஆயின் அது நுகர்வோருக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்காக அரசினால் தீர்மானிக்கப்படுகின்ற ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை என கூறலாம். அரிசியின் விலை அதிகரித்து செல்லுகின்ற நிலையில் சந்தை விலையை செலுத்த தகுதியற்ற நுகர்வோர்களும் கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதற்காக நுகர்வோனுக்கு அது நியாயமாக இல்லை. எனவே நுகர்வோனுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்காக அதன் விலையை குறைத்து 100 அல்லது 110 ரூபாவை கட்டுப்பாட்டு விலையாக அரசு தீர்மானித்தல் தான் ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை என்று கூறப்படுகிறது. ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை என்றால் என்ன என்றால் இந்த எண்ணக்கருவை நீங்கள் வழங்க வேண்டும். ஒரு முறையிலே கேட்டிருந்தார் ஒரு பாஸ் பேப்பர். பாருங்கள் பிள்ளைகள், ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையினை அரசு நுகர்வோர் நன்மை கருதி நிர்ணயிப்பதால் அவ்விலை சந்தை சமநிலை விலைக்கு கீழாக அமையும். எனவே நுகர்வோர் நன்மை கருதி சந்தை விலையை செலுத்த தகுதியற்ற நுகர்வோரும் நுகரக்கூடிய வகையிலே அந்த கட்டுப்பாட்டு விலை அமைய வேண்டுமாக இருந்தால் சந்தை சமநிலை விலைக்கு கீழாக அந்த ஆகக்கூடிய விலை காணப்படும். உச்சபட்ச விலை, ஹையர் பிரைஸ். உதாரணமாக பாருங்கள் பிள்ளைகள், சீனி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை நிர்ணயம். அரிசி, சீனி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையை சகல நுகர்வோர்களும் கொள்வனவு செய்யக்கூடிய வகையிலே குறைந்த அடிப்படையிலே விற்பனை செய்ய வேண்டும் என்று காட்டப்படும். பால்மா விலையினை நிர்ணயித்தல். பால்மா விலைக்கும் ஒரு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் அது நுகர்வோர் நலன் கருதிய குறைந்த விலையாக இருக்கு. குறைந்த விலை, ஆனால் அதற்கு பெயர் ஹையர் பிரைஸ், ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை. மூன்றாவதை பாருங்கள், வீட்டு வாடகையை நிர்ணயித்தல். வீட்டு வாடகை, ஆகக்கூடிய வீட்டு வாடகை. வீட்டு வாடகைகளும் சந்தை கேள்வி நிரம்பல் அடிப்படையிலே அதிகரித்து செல்லுமாக இருந்தால் அந்த சந்தை விலை சந்தை அடிப்படை கேள்வி நிரம்பல் சக்திகளால் தீர்மானிக்கப்படக்கூடிய வாடகையை நுகர்வோன் செலுத்த தவறும் பட்சத்தில், நுகர்வோன் செலுத்த முடியாத நிலை காணப்படுகையில் அதற்கு ஆகக்கூடிய வீட்டு வாடகையை நிர்ணயிக்கிறார்கள். அப்ப இந்த உதாரணங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கேள்வி இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது.